புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நாம் தமிழர் கட்சியில் அடுத்தடுத்து நிர்வாகிகள் கூண்டோடு விலகி வரும் நிலையில் முக்கிய பதவியில் இருந்த ஜெகதீச பாண்டியனும் இப்போது ராஜினாமா செய்திருப்பது சீமானை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஜெகதீச பாண்டியன் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியை வகித்து வந்தார். கடந்த லோக்சபா தேர்தலில் கள்ளக்குறிச்சியில் போட்டியிட்டு 3வது இடம் பிடித்தார். வலதுசாரிகள் வழிகாட்டுதலில் சீமான் பேசும் அரசியலின் பெயரில் தமிழ் தேசியத்துக்கு துரோகம் செய்ய முடியாது என்றும் சங்கியாக செயல்பட முடியாது என்றும் கூறி ராஜினாமா செய்துள்ளார். சீமானுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது: சமீப காலமாக மேடை மற்றும் பேட்டிகளில் நீங்கள் கூறி வரும் கருத்து யாருக்கு எதிராக கட்சி ஆரம்பித்தோமோ அவர்களுக்கு வலு சேர்ப்பது போல் இருக்கிறது. பலமுறை சுட்டிக்காட்டியும் நீங்கள் மாறவில்லை. ஆயிரக்கணக்கான மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய முற்போக்காளர்களாக இருக்கக்கூடிய அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு தமிழ் உறவுகளின் தியாகத்தாலும் பொருளாதார உதவியாலும் கட்டப்பட்ட இந்த இயக்கம் உங்கள் பேச்சால் வளர்ந்தது. கட்சி வளர வளர உங்கள் நம்பிக்கை அதிகமாகி அதுவே அதிகாரமாகிவிட்டது. இனிமையாக பேசும் பண்பு காணாமல் போய்விட்டது. கட்சியின் வளர்ச்சிக்காக கூடி பேசி முடிவெடுக்க மறுக்கிறீர்கள். நான் தான் பஸ்ஸுக்கு ஓட்டுநர் என்கிறீர்கள். இது பற்றி கேட்டால் அன்பான சர்வாதிகாரம் என்கிறீர்கள். வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற RSS தாக்கம் கொண்ட ஒருவரை பொது செயலாளராக நியமித்திருக்கிறீர்கள். சிறப்பாக நிர்வாகம் செய்த பொருளாளரை நீக்கிவிட்டு கட்சியை கைப்பற்ற முயன்ற ஒருவரை பொருளாளராக நியமித்திருக்கிறீர்கள். இதெல்லாம் எப்படி? உண்மையான தொண்டர்கள் கட்சிக்காக சொந்த பணத்தை போட்டு வீடு சொத்துக்களை இழந்து நிற்கின்றனர். ஆனால் வெளிநாட்டில் இருந்து நம் உறவுகள் அனுப்புகிற பணம் கட்சி தலைமை அலுவலகத்தில் ஊதாரித்தனமாக செலவிடப்படுகிறது. சம்பளத்துக்கு வேலை செய்யும் தலைமை நிலையத்தில் இருப்பவர்கள் கட்சி பணத்தை வட்டிக்கு விடுகின்றனர். வீடு, கார் வாங்கி குவிக்கின்றனர். ஆன்லைனில் சூதாடுகின்றனர். தலைமையில் இருப்பவர்களே இப்படி செய்தால் எப்படி? ரவீந்திரன் துரைசாமியின் தவறான வழிகாட்டுதலால் ரஜினியை சந்தித்தீர்கள். சங்கி என்றால் செருப்பால் அடிப்பேன் என்பீர்கள். அன்று சங்கி என்றால் சக நண்பன் என்று சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்துவிட்டோம். பல நூற்றாண்டுகளாக தமிழையும் தமிழ் மொழியையும் இனத்தையும் அடிமைப்படுத்தி வஞ்சித்து வருகிற வலதுசாரிகளை ஐயா, அம்மா, மாமா என்கிறீர்கள். நேர் எதிர் சித்தாந்தம் கொண்ட பாண்டே, ராஜா, அண்ணாமலை, தமிழிசை ஆகியோர் உங்களை டீம் பார்ட்னர் என்று கூறி வலிய வந்து உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிரபாகரனையும் பெரியாரையும் எதிரெதிராக நிறுத்துவது தமிழ்நாட்டில் தமிழர் அரசியல் வளர்ச்சி பெறாமல் இருக்க சிலரின் சதித்திட்டம் என்பது தெரிகிறது. வரலாறு தந்த மாபெரும் வாய்ப்பை தவற விட்டுவிட்டீர்கள். ஒரு காலம் இந்த மண்ணில் அரசியல் மாற்றத்தை வலதுசாரி சிந்தனையோடு உங்களால் கொண்டுவர முடியவே முடியாது. கனத்த இதயத்தோடு விலகுகிறேன் என்று கூறியுள்ளார்.